அண்ட் தமிழில் சொல்லணுன்னா விஜய் சார் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டர், ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆக்டர். சிம்பு வந்து எனக்கு வெரி ஸ்வீட் ஃப்ரெண்ட், வெரி குட் ஃப்ரெண்ட். போர்ன் இண்டஸ்ட்ரி இப்போது நிறைய பேன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில், நல்ல விஷயந்தான். சுஷாந்த் இஷ்யூ பற்றி பேசியிருக்கீங்க, சாரி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரீட் இட் கம்ப்ளீட்லி. ஸோ பிக் பாஸ் 4 கூப்பிட்டா கண்டிப்பாக போவேன், பட் ஐ ஹவ் நாட் ஹர்ட், ஐ ஹவ் நாட் காட் எனி. ஸோ நான் லைவ் வந்ததுக்கு முக்கியமான ரீசன் உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ மந்த்ஸாக ஒரு 4-5 மந்த்ஸாக இன்னும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எஸ்பெஷலி ரீசெண்ட்லி நிறைய இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். நீங்கள் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்சஸ் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களோட வியூஸ், உங்களோட தாட்ஸ் என்னோட போஸ்டில் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். எனக்கு ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கைஸ், கீப் இட் கம்மிங். ஸோ உங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, பட் ஐ எம் ரீடிங் ஈச் ஆஃப் யுவர் கமெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் உங்கள் வியூஸ் எனக்கு தெரிய வருது. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம பேசலாம். அண்ட் லாட் ஆஃப் ஃபன் கண்டென்ட் ஆல்சோ ஐ வில் ட்ரை டு ஷேர். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் மீ. ரொம்ப மோட்டிவேஷனாக, ரொம்ப சப்போர்ட்டிங்கான நிறைய இன்பாக்ஸில் எனக்கு மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன், டைரக்ட் மெசேஜில், டிஎம்மில். ஸோ அப்படி ரிப்ளை பண்ணலைன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் பேட். ப்ளீஸ் கண்டினியூ டு சென்ட் அவுட் யுவர் லவ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எனி மூவி ப்ராஜெக்ட்ஸ் ரன்னிங்? நான் வந்து 2 படம், எதிர்வினையாற்றுன்னு சொல்லி ஒரு படம், அப்புறம் பார்த்திபன் சொல்லி இன்னொரு படம். எதிர்வினையாற்றில் ரொம்ப ஸ்வீட்டாக பப்ளியான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பேன், ஐம் அ டாக்டர். பார்த்திபனில் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு டி கிளாம் ரோலில் பண்ணியிருப்பேன், மிஸ்கின் சார் அசோசியேட் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. எதிர்வினையாற்றுக்கு அலெக்ஸ் இஸ் த டைரக்டர் அண்ட் ஆக்டர். ஸோ 2 படமும் ரெடியாக இருக்குது, ரெடி ஃபார் ரிலீஸ். ஸோ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இட் வில் கம் அவுட் ஆன் த ஸ்க்ரீன்ஸ் ஹோப்ஃபுல்லி சூன். இப்போ now I am listening to a lot of good scripts. So அதில் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் ஆனால் I'll officially announce it soon. Who is your celebrity crush? Ashik Mustafa. Celebrity crush. Okay. Forever ஷாருக் கான். ஷாருக்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அண்ட் தமிழில் சொல்லணுன்னா விஜய் சார் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டர், ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆக்டர். ஸோ AVS Vijay 2030. Please about STR. Okay. STR சிம்பு வந்து எனக்கு வெரி ஸ்வீட் ஃப்ரெண்ட், வெரி குட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டை விட அவங்கள நான் ஒரு மென்டர், ஒரு அட்வைசராக நான் பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அவங்கள பர்சனலி மீட் பண்ணவங்க எல்லாரும் சொல்கிறது இதுதான். வண்டர்ஃபுல் பர்சன். ஒரு ஆக்டர்ன்ற ஒரு பேரியர் தாண்டி அவங்க வந்து பேசுவாங்க. 1-to-1 ஆல் பல வருஷமாக பழகின அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அண்ட் ஒரு 5 minutes அவங்க கூட உட்காந்து பேசினால நிறைய விஷயங்கள், நிறைய டாபிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஃபிசிக்ஸ், வேர்ல்ட் டாபிக்ஸ், குளோபல் பீஸ், இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க. வெரி வெரி என்ன சொல்கிறது, எவால்வ்டு ஹியூமன் பீயிங். ஸோ அவங்கள மீட் பண்ணது இஸ் மை கிரேட் ப்ரிவிலேஜ். So that's STR for you. Rahul is my name. Porn industry பற்றி உங்கள் கருத்து? porn industry இப்போது நிறைய பேன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில், நல்ல விஷயந்தான். பிகாஸ் இட் இன்ஃப்ளூயன்சஸ் a lot of minds. 18+ பேரியர் ஆன்லைனில் இருந்தாலும் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். ஸோ இட் வெரி ராங்லி இன்ஃப்ளூயன்சஸ் minds, especially adolescent stage le vande it's a very good move by the government to ban porn. Tamil le upcoming movies release appo quite frankly இப்போ
படங்கள் ரிலீஸ் ஆகுறது ஒரு செப்டம்பர் வரைக்கும் ரொம்ப கஷ்டம். செப்டம்பர்ல ஒன்ஸ் தியேட்டர்ஸ் ஓப்பன், அப்போது கண்டிப்பாக எல்லா மூவிஸும், பிகாஸ் நிறைய மூவிஸ் இப்போது பைப்லைனில் இருக்கும். ஸோ இந்த வருஷம் மூவி இண்டஸ்ட்ரிக்கே கொஞ்சம் கஷ்டமான ஒரு இயராக இருக்கும். பட் we will always bounce back. So தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி ஸ்ட்ராங். we will bounce back. ஸோ செப்டம்பர்லேருந்து கண்டிப்பாக என்னோட படங்கள், வேறு படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும். எனக்கும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஐ ரியலி மிஸ் த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சுஷாந்த் இஷ்யூ பற்றி பேசியிருக்கீங்க. சாரி, ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரீட் இட் கம்ப்ளீட்லி. இட் வாஸ் அ வெரி சேட் இன்சிடெண்ட். பட் சினிமா இண்டஸ்ட்ரியில் டிப்ரெஷன்ஸ், ரிஜெக்ஷன்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ரொம்பவே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வெளியில் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். சம்டைம்ஸ் ஒரு வீக் மொமெண்ட் இருக்கும், எல்லார் லைஃப்லேயும் இருக்கும். அந்த ஒரு வீக் மொமெண்ட்ஸ், அன்லக்கியான அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸில் அந்த வீக் மொமெண்ட் வந்து இட் ஓவர் கம்ஸ் அஸ். ஸோ ரொம்ப வருத்தமான விஷயம்தான். ஸோ ஐ ஜஸ்ட் அட்வைஸ் எவ்ரிபடி டு பி ஸ்ட்ராங். டிப்ரெஷன் இஸ் வெரி காமன். பட் உங்களுக்கு அந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் லீவ் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப்லெஸ்ஸாக, டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகிருக்கலாம். இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருந்தால் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃபேமிலியோட முடியலன்னா ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஜஸ்ட் சீக் ஹெல்ப். சரிபா பிக் பாஸ் 4க்கு போவீங்களா? பிக் பாஸ் கூப்பிட்டா எந்த ஆக்டரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ பிகாஸ் பிக் பாஸ் கொடுக்குற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவ்வளோ ரீச் இருக்கும், வேர்ல்டு வைட் ரீச் இருக்கும். ஒரு ஆக்டருக்கு அந்த நேம் வேல்யூ, அங்கீகாரம் கொடுக்குற ஒரு ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் 4 கூப்பிட்டா கண்டிப்பாக போவேன். பட் ஐ ஹவ் நாட் காட் எனி கால்ஸ் ஃபார் தேட். இந்த வருஷம் பிக் பாஸே நடக்குமான்றது டவுட்டாக இருக்குது. தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தமிழ் படிக்கிறதும் செம்மையாக படிக்கிறீங்க. நீங்கள் இங்கிலீஷில் தானே எழுதுனீங்க. ப்ளீஸ் சே மை நேம். பிரபுராம். தேங்க்யூ கைஸ். ஸோ மெனி ஆஃப் யூ ஆர் ஜாயினிங். ரொம்ப 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 நன்றி. கிரேட் ஒர்க். அப்ரிஷியேட். தமிழ் சிவா, தேங்க்யூ பிரதர். ஒரு ஹாய் சொல்லுங்க. தரணி அங்கோலன். ரவுடி மங்காத்தா, வென் யோர் மலையாளம் மூவி? ஒரு மலையாளம் படம் ஐ எம் இன் டாக்ஸ். அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். மலையாளம் இஸ் அ வெரி வெரி க்ரியேட்டிவ்லி வெரி சவுண்ட் இண்டஸ்ட்ரி. மலையாளம் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணால் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலிசம், அந்த ஒரு டிசிப்ளின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். மலையாளத்தில் நான் வந்து 2 படம் நடிச்சிருக்கேன். சினிமா கம்பெனி வாஸ் மை ஃபர்ஸ்ட் படம் இன் மலையாளம். அதுக்கப்புறம் தெய்வத்தின் சொந்தம் கிளீட்டஸ், மம்முட்டி சாரோட ஒரு படம் நடிச்சிருந்தேன். ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஐ லேர்ன்ட் அ லாட். ஸோ அதுக்கப்புறம் பிகாஸ் ஐ டோன்ட் லிவ் இன் கேரளா, என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் மோர் ஆஃபர்ஸ் தேர். ஸோ இப்போ ஐ ஹாவ் ஒன் ஆஃபர் இன் மலையாளம். ஸோ ஐ ஹோப் அது லாக்டவுனுக்கு அப்புறம் சம்திங் ஃபைனலைசஸ். உங்கள் ஹவுஸில் தனியாக இருக்கியா? எஸ், ஐ லிவ் அலோன். பாட்டு பாடுங்க. நாட் டுடே, த்ரோட் சரியில்லை. பட் நான் அடிக்கடி ஏதாவது பாட்டு சும்மா டைம் பாஸ்க்காக பண்ணியிருப்பேன். ஐ வுட் ஹவ் போஸ்டட் தட், பட் ஐ எம் நாட் அ சிங்கர். ஸோ சம் அதர் டைம். நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க அக்கா. டீப் இன் லவ் கிங். தேங்க்யூ தம்பி. Live from Singapore. Love from Singapore. I Siva Kumar. Thank you. Okay guys. So இன்னைக்கு லைவ் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம். ஆஃப் லேட் நான் வந்து சில இஷ்யூஸ் பற்றி பேசினப்போ உங்கள் ரெஸ்பான்சஸ் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க.
உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இன்பாக்ஸில் நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு ஃப்ரம் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் பீப்புள். ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாதது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அபவுட் லா, அபவுட் லீகல் ப்ரொசீஜர்ஸ், அபவுட் இன்சிடென்ட்ஸ், மீடியாவில் கவர் ஆகாதது, நியூஸ் பேப்பரில் எங்கேயோ ஒரு சின்ன ஆர்டிக்கலாக வந்த நியூஸ் எல்லாமே, பட் அவ்வளோ கிரிட்டிக்கலான கேசஸ் பட் கவர் பண்ணாத நிறைய கேசஸ் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. இட் ஷோஸ் ஹவு ரெஸ்பான்சிபிள் யூ ஆல் ஆர். தேங்க்யூ. ஸோ நான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணேன், டிஸ்கஷன் ஃபோரம் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்த நிறைய பேரில் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக, அவங்களோட மைண்ட் செட் எனக்கு பிடிச்சதுனால அவங்கள எல்லாரையும் நான் ஒரு பீப்புள்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லி என்னோட இன்ஸ்டாவில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். If you would like to share about your views and thoughts about any social issue, எனக்கு இன்பாக்ஸில் நீங்கள் அனுப்புங்க. I will add you on to that group. And இன்னைக்கு ஒரு பேஜ் கூட நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். It's called நம் மக்களின் குரல். So people's voice. So I firmly believe each one of our voice counts. Each of us count. So நம்ம எல்லாருமே ஒரு இந்தியன் சிட்டிசன். எல்லாருக்குமே ரைட்ஸ் உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா அதை பற்றி நம்ம பேசணும், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம பேசணும், ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, போலீஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு லாயராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் ப்ரொஃபஷன் என்னவா இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்னோட பேஜில் நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண முடியல. ஸோ வி ஹாவ் அ ஃபோக்கஸ்ட் பேஜ் ஃபார் தட். அண்ட் இதில் எல்லாரும் மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரம் மை குரூப். ஸோ கண்டிப்பாக அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் கால்ட் நம் டாட் மக்களின் குரல். உங்கள் ஐடியாஸ் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் எனி ரெலவெண்ட் போஸ்ட் நான் கண்டிப்பாக அந்த பேஜில் ஷேர் பண்ணுவேன். ஸோ I'll talk about this. I'll share the details of this page tomorrow. So continue your support, continue your love. ரொம்ப 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 நன்றி. I love you all guys and take care. இந்த லாக்டவுன் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ there will not be any more lockdowns ன்னு சிஎம் சார் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் இருக்குது. நம்பர் ஆஃப் கேசஸ் இன் சென்னை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆல்வேஸ் wear face mask and gloves whenever possible. And social distance maintain பண்ணுங்க. Be very very careful. Just stay safe guys. Vaccine வர வரைக்கும் we have to protect ourselves. So sending out a lot of love and light to you all.